போகுது. ஆனா அப்பா ரொம்பவும் கோவமா இருப்பாரு. ஆக்சுவலா இவன் லவ் மேரேஜ் தான் பண்ணிக்கிறான். சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும்போது இருந்தே இந்த பொண்ணை இவன் ஒன் சைடா லவ் பண்ணி அந்த பொண்ணுக்கு ரிப்பன் கட்டுறது ரொம்பவும் பிடிக்கும்னு அவங்க அப்பா கிட்ட போயிட்டு ரிப்பன் கடை வைக்கவான்னு சொல்லிட்டு கேட்கறான். படிச்சு பெரிய ஆளாவும் பார்த்தா ரிப்பன் கடையால வைக்க போறேன்னு சொல்லிட்டு திட்டி அனுப்பிடுறாரு. அண்ட் காலேஜ் படிக்கும்போது கூட அந்த பொண்ணு நிறைய ஐஸ் சாப்பிடறான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட போயிட்டு ஐஸ் கடை வைக்கவான்னு சொல்லிட்டு கேட்கறான். அதை பார்த்து அவங்க அப்பா ரொம்பவும் கடுப்பாகிறாரு. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு தான் இந்த பொண்ணு ஹீரோ ஒன் சைடா லவ் பண்ணிருக்கான்னு தெரிஞ்சதுமே ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சு ஹீரோட அப்பா கிட்ட போய் சொல்லும் போது லவ் மேரேஜ் எல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு சண்டை போறாரு. இருந்தாலுமே வேற வழி இல்லாம ஒத்துக்கிறாரு. இப்ப இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் முடிஞ்சு போட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஆனா இவர் வரமாட்டான்னு சொல்லி இவங்க வைஃப் பேச்சை இவர் ரொம்பவும் கேட்பாரு. அதனால கோவமா போட்டோக்கு வந்து போஸ்ட் கொடுக்குறாரு. ஆனா நைட் இவன் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. அதை பார்த்த இவங்க அப்பா கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாமே ஜாலியா தான் இருக்கும், இப்ப கல்யாணம் பண்ணி முடிச்சிட்டால இப்பதான் உனக்கு வாழ்க்கைனா என்னன்னே தெரியும் சொல்லிட்டு போறாரு. அண்ட் முதல் நாள் நைட்டுமே இவங்க ரெண்டு பேருக்கும் நல்லபடியா முடிஞ்சு வெளியே வராங்க. ஆனா அந்த பொண்ணு தூக்க கலக்கத்திலே இருக்கா. திரும்பவும் ரெண்டாவது நைட்டும் நல்லபடியா முடியுது. ஆனா இந்த பொண்ணு திரும்பவும் தூக்க கலக்கத்திலே இருக்கா. சமைக்கும் போது தூக்க கலக்கத்திலே தான் தோசையை சொல்றாங்க. சரியா வரமாட்டேங்குதுன்னு சொல்லி அப்பன் பார்த்தா அவங்க மாமியார் பார்த்துட்டு என்னடா இவளுக்கு தோசை கூட செய்ய தெரியாதா, அங்கேயும் போய் தூங்கி வழிகிறா, என்னதானே நடக்குதுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் அதெல்லாம் எப்படிமா நான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு வெக்கப்படுறான். இப்ப மூணாவது நைட்டுமே இந்த பொண்ணு ரூமுக்குள்ள போறா. ஆனா ஒரு வித பயத்தோட தான் போறா. அன்னைக்கு நைட்டு நல்லபடியா முடியுது. திடீர்னு பார்த்தா அவங்க அப்பா வேலை செய்யற இடத்துல ஒருத்தர் வந்து உங்க மருமக உங்க பையன் மேல ஏதோ தப்பு இருக்குன்னு சொல்லி பஞ்சாயத்தை கூட்டிட்டான்னு சொல்றாங்க. என்னடா இது மூணாவது நாள் இப்படி ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு கோவமா அங்க போறாரு. அங்க பொண்ணோட அப்பாவும் வந்திருக்காரு. ஆனா அந்த பொண்ணு பஞ்சாயத்துல என்னோட புருஷன் பகலெல்லாம் நல்லா தான் இருக்கா, ஆனா நைட் ஆனா தூங்கும் போது ஏதேதோ சொல்லி பெனாத்திக்கிட்டே இருக்கான், என்னால தூங்க கூட முடியல, ரொம்பவும் கஷ்டமா இருக்கு, நாங்க ரெண்டு பேரும் பிரிய போறோம்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு சொல்லிட்டு இருக்கா. ஆனா பஞ்சாயத்துல இதெல்லாம் ஒரு காரணமாமா, ஏமா இப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு இது பெரிய விஷயம் தான், தூங்க கூட முடியல, என்ன எப்படியாச்சும் பிரிச்சு விட்டுருங்கன்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. இதை பார்த்த ஹீரோட அப்பா மூணே நாள்லயே பிரிச்சுட்டு போறேன்னு சொல்றீ, உனக்கு கேவலமா இல்லையான்னு சொல்லிட்டு திட்டாரு. அதை பார்த்த பொண்ணோட அப்பாவும் கோவப்பட்டு சண்டை போட ஆரம்பிச்சு பஞ்சாயத்துலயுமே பொண்ணு என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதை தான் நாங்களும் சொல்ல முடியும்னு சொல்லி பிரிச்சு விட்டுறாங்க.